என்ன வேலை கிடைக்கலையே, திருமணமாகி இன்னும் குழந்தை பிறக்கலையே, ஊழியத்துல இன்னும் ஆத்துமாக்கள் சந்திக்கப்படலைன்னு கவலையா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் சகோதர சகோதரிகளே. யோவேல் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இதற்கு உதாரணமாக மார்க் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, ஜெப ஆலய தலைவனாகிய எபிரு இயேசுவின் பாதத்துல விழுந்து தன் மகளுக்காக சாக கிடக்க அவரை காப்பாத்துன்னு சொல்றப்ப, இயேசுவும் அவரும் ஒரு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா, வீட்டுல இருந்து ஆள் வந்து, உங்கள் மகள் மரித்து விட்டாள், போதகரை ஏன் வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, இயேசு விசுவாசம் உள்ளவராய் என்று சொல்லி அந்த பெண்ணை தலித்தாகுமே, சிறு பெண்ணை எழுந்திரு என்று சொல்லி அவரை உயிர்ப்பிக்கிறார். அங்கே அந்த ஜெப ஆலய தலைவன் வெட்கப்பட்டு போகவில்லை. சகோதர சகோதரிகளே, அது போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இயேசுவை நம்பினார், அவர் உங்களை வாழ்க்கையில் வெட்கப்படுத்தாதபடிக்கு உங்களுக்கு ஒரு அதிசயத்தை தருவார். அங்கே அந்த குழந்தையை உயிர்த்தெழ வைத்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தை செய்து நீங்கள்